அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ சனி பகவானால் தொழில் யோகம் ஏற்படும் 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனி பகவானுடைய அருளால் 5 ராசிகளுக்கு செல்வ வரவு, வேலைவாய்ப்பு, அதில் முன்னேற்றம் மற்றும் அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய காலம் தொடங்கியுள்ளதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. உங்களுடைய ராசி அந்த பட்டியலில் இருக்கிறதா என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்து வர வேண்டும். கர்ம பலன் தரும் நீதிபதி சனி பகவான். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். கர்ம பலன் தரும் நீதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சனி பகவான். சனி பகவான் ஒருவரின் உழைப்பு, பொறுமை மற்றும் செயல்களின் அடிப்படையில் பலன்களை வழங்குவது என்பது ஜோதிடத்தின் முழு நம்பிக்கையாக கூறுகிறது. அதனால்தான் சனியின் பெயர்ச்சி, பார்வை அல்லது நட்சத்திரம் மற்றும் அது ஏற்பட்டாலேயே பலரது தங்களது ராசிக்கான பலன்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கூறுவார்கள். ஜோதிடத்தில் கண்டிப்பாக சனி பகவானுடைய பயிற்சியை முழுமையாக கண்காணித்து வருவார்கள். தற்போதைய கிரக நிலைகளின் அடிப்படையில் சில ராசிகளுக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய 5 ராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்கள் இருக்கும் என பல ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான நல்ல ஒரு காலம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முதலாவதாக ரிஷபம் ராசி நண்பர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் தற்போது கைகூடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கலாம். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் வரக்கூடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் சேரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. கண்டிப்பாக சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது இருப்பதனால் தீய செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம். அமைதியுடன் இருக்க வேண்டும். உடல் ஊனமுற்றோர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அனைவரையும் அமைதி காத்து மரியாதையுடன் நடத்த வேண்டும். பெரியவர்களை திட்டுதல், தேவையில்லாத களவாடுதல், தேவையில்லாத தீய பிரச்சனைகளில் ஈடுபடுதல், வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே அமைதியுடன் இருப்பது இவர்களை எல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்காது. ஆகையினால் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என இருக்க வேண்டும். முக்கியமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. பதவி உயர்வால் அதிகப்படியான செல்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. செல்வம் உங்களுக்கு அதிகமாக சேரும்போது தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்துகளோ, தேவையில்லாத திருமண பிரச்சனைகளோ, தேவையில்லாத காதல் பிரச்சனைகளில் தலையை உள்ளே விடுவது, அடுத்ததாக எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் எவரையும் நம்பி பணம் கொடுப்பது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அவ்வளவு பணமும் அவ்வளவுதான். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் காலமாக இது அமைகிறது. புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது புதிய திட்டங்களின் மூலம் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றன. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது முதலில் முடிந்து உங்களுக்கு நல்லபடியான வாய்ப்புகள் அமையக்கூடும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானுடைய அருளால் உங்களுடைய கர்ம விளைப்பலன் காரணமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேவையில்லாத தீய பழக்கங்களில் ஈடுபட வேண்டாம். தீய நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு தீய பழக்கங்களை ஈடுபடுத்த வேண்டாம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், சட்ட பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் எவருக்கும் எந்த விதமான பணத்தையும் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையில் கொடுக்க வேண்டாம். தற்போது இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை என்பது எவரிடத்திலும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் அனைவரும் திடீரென தீயவர்களாக மாறக்கூடிய அதிர்ச்சிகரமான ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்கின்றன. ஆகமையினால் அமைதியுடனும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளிலும் வம்பு வழக்குகளிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அமைதியுடன் இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதையுடன் நடந்த வேண்டும். தாய் தந்தையர்களை அவர்களுடைய இரு கண்களாக பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஊனமுற்றவர்களை பாதுகாக்க வேண்டும். துப்புரவு தொழிலாளர்கள் உங்களால் மீண்ட செருப்பு போன்றவற்றை வழங்கி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும்.
மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் புதிய திருப்பங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், இதுவரை செய்த உழைப்புக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தது. அரசு வேலை, போட்டித் தேர்வு அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகலாம். முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகப்படியான பணவரவு உங்களுக்கு இருப்பதனால் வீடு கட்டும் யோகம், திருமண யோகம், முக்கியமாக தொழில் தொடங்கும் யோகம், அனைத்து யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. முக்கியமாக அனைவருடைய வாழ்க்கையிலும் அனைத்து விதமான வெற்றியும் இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய அருளால் இந்த நேரத்தில் அற்புதமான நேரம் காற்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்கள், பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையலாம். குடும்ப உறப்புகள் வலுப்பெறும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் நல்ல முடிவை எட்டலாம். புதிய சொத்துக்கள் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையக்கூடும். முக்கியமாக உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருப்பதனால் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் எந்த ஒரு இலக்கை எண்ணி காத்திருந்தீர்களோ அதற்கான சரியான நேரம்தான் இந்த விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கதவை தட்டக்கூடிய அற்புதம் நிறைந்த நேரமாக இருக்கிறது. ஆகையினால் வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையக்கூடும். முக்கியமாக வீடு கட்டும் யோகம், திருமண யோகம், தொழில் தொடங்கும் யோகம் அனைத்தும் அற்புதமான இந்த நேரத்தில் வருகிறது. ஆகவேனால் அனைவரும் அமைதி காத்து இருக்க வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் சனி பகவானுடைய அருளால் உங்களுக்கு அமைதியும் சண்டை சச்சிலிருந்து பாதுகாப்பார். தேவையில்லாத தீய செயல்களில் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கு அவ்வளவுதான் பிரச்சனையை விட்டு விடுவார். ஆகவேனால் பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள், சனி ஆதிக்கம் கொண்ட ராசியாக இருப்பதனால் மகர ராசிகளுக்கு இந்த காலம் பல நல்ல மாற்றங்களை தரக்கூடும் என கூறப்படுகிறது. தொழிலில் வளர்ச்சி, வியாபாரத்தில் லாபம், புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்பு மற்றும் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. முக்கியமாக ராசிகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று அர்த்தமில்லை. ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது, முக்கிய முடிவுகளை யோசித்து எடுப்பது, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மற்றும் உடல்நலத்திற்கு கவனம் செலுத்துவது நல்லது என கூற வேண்டும். முக்கியமாக அனைவரும் அமைதியுடன் இருக்க வேண்டும். சனி பகவானுடைய அருளை பெற முக்கியமாக சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றலாம். ஏழை மற்றும் முதியவர்களுக்கு உதவி செய்யலாம். காகங்களுக்கு உணவு வைப்பது சிலர் பின்பற்றும் ஒரு வழக்கம். நேர்மையாக உழைத்து பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்வதே சனியின் அருளை பெறும் சிறந்த வழி என நான் உறுதியாக கூறுகிறேன். ஜோதிடமும் அதுதான் கூறுகிறது. இந்த தகவலை பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகள் மற்றும் பொதுவாக வெளியிடப்படும் ஜோதிட கணிப்புகளின் அடிப்படையில் நாங்கள் வழங்குகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.